ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய அதிவேக ரயில் பாதை அமைக்கும் நிறுவனமான தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷனில் பல்வேறு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசினுடைய அதிவேக ரயில் பாதை அமைக்கும் நிறுவனமான தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷனில் பல்வேறு திட்டங்களில் பணிபுரிய தேவையான ஆட்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, உதவி தொழில்நுட்ப மேனேஜர் 18 காலி பணியிடம், ஜூனியர் தொழில்நுட்ப மேனேஜர் 18 காலி பணியிடம் என 36 காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. பொதுப்பிரிவு 17, ஓபிசி 9, எஸ்சி 5, எஸ்டி 2 மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 2 என இந்த வேலைவாய்ப்பு நிரப்பப்படுது. பணியிடங்களுக்கு ஜூலை 31ஆம் தேதியின்படி அதிகப்படியாக வயது வரம்பு 45 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பில் மத்திய அரசினுடைய விதிமுறைகள் படி எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு 5 மற்றும் 3 வருடங்கள் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் உதவி தொழில்நுட்ப மேனேஜர் பதவிக்கு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், கணினி அறிவியல், தகவல் தொடர்பியல் ஆகியவற்றில் பிஇ, பிடெக் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 4 வருட அனுபவம் இருக்கணும். ஜூனியர் தொழில்நுட்ப மேனேஜர் பதவிக்கு எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் மற்றும் கம்யூனிகேஷன், கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவற்றில் பிஇ, பிடெக் பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். 2 ஆண்டுகள் பணி அனுபவம் தேவை. உதவி தொழில்நுட்ப மேனேஜர் பதவிக்கு மாதத்திற்கு 50,000 முதல் 1,60,000 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. வருடத்திற்கு 18 லட்ச ரூபா தோராயமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஜூனியர் தொழில்நுட்ப மேனேஜர் பதவிக்கு மாதத்திற்கு 40,000 முதல் 1,40,000 வரை சம்பளம் வழங்குறாங்க. இந்த பதவிக்கு வருடத்திற்கு 15 லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசினுடைய தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் உள்ள இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு கிடையாது. விண்ணப்பதாரர்களில் இருந்து தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அளிக்கப்படுவாங்க. அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. விண்ணப்பிக்கும் போது தேவையான தகவல்களை சரியாக நீங்கள் அளிக்கணும். விண்ணப்பத்தில் அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. ஒருவேளை விண்ணப்பதாரர்கள் அதிகரிக்கும் நிலையில் தேர்வு செய்யப்படும் முறை நிறுவனத்தின் மூலம் நிர்ணயிக்கப்படுது. தேர்வு செய்யப்படுபவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கப்படுறாங்க. தேவையின் அடிப்படையில் 2 ஆண்டுகள் கூடுதலாக அதிகரிக்கப்படும். உதவி தொழில்நுட்ப மேனேஜர் மற்றும் ஜூனியர் தொழில்நுட்ப மேனேஜர் ஆகிய பதவிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் www.nhsrcl.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கணும். இதற்கான கட்டணமாக 400 ரூபா செலுத்தணும். எஸ்சி, எஸ்டி மற்றும் பெண்கள் கட்டணம் செலுத்த விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. 2 பதவிகளுக்கும் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் விண்ணப்பித்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான ஆவணங்களின் நகல்களை இணைத்து தபால் மூலமும் அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தபால் வழியாக விண்ணப்பங்கள் செப்டம்பர் 22ஆம் தேதியுடன் சென்றடையணும். அனுப்ப வேண்டிய முகவரி: ஜெனரல் மேனேஜர் HR, நேஷனல் ஹைஸ்பீட் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட், வேர்ல்டு ட்ரேட் சென்டர், 5th ஃப்ளோர், டவர் D, நவ்ரோஜி நகர், நியூ டெல்லி 110029. இந்த முகவரிக்கு 22/9/2025 அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.